இந்த வாரம் நம்ம பார்க்க போறது இப்போ நம்ம வந்து டாப் குக்ஸ் வெல்கம் பண்ணோம். லெட்ஸ் வெல்கம் அவர் டாப் குக். நீங்க உயிரை வாங்குறதுக்குனே வருவீங்களா? வாங்க. ஏய் வாடா வாடா ஐசா வாடா. வாவ் என்ன இன்னைக்கு பொண்ணு மாதிரி வந்திருக்கா? ஏய் 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 ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. வெல்கம் வெல்கம் டாப் குக். குடும்பத்திலே இளைய பையன் வாஹிசன். வாஹிசன், உங்களுக்கு வந்து நிறைய டூப் குக்ஸ் வந்திருப்பாங்கல்ல, உங்களுக்கு வந்த டூப் குக்ஸ்ல ஆர்டர் பண்ணி இவங்க பெஸ்ட் இவங்க பெஸ்ட் அப்படினா நீங்க யார சொல்லுவீங்க? பிடிக்க வேண்டிய வரிசையில பார்த்தால் நிக்கிதா முதலா. அட பாவி. ஏய் சீப். ஏய் ஏய் மோனே, நீ மனசாட்சி இல்லையாடா உங்களுக்கு? ஏய் நண்பனா நான் என்ன? நான் யாரா? நண்பி. போய் சொல்லல. நான் இருந்தாலும் நண்பனை விட்டு கொடுக்க முடியுமா இல்லையா? ஏய் போடா. நீ தான. சரி. ஓ உசுரு ஏன் கேளுடா டேய். லெட்ஸ் வெல்கம் அவர் ரிமைனிங் குக்ஸ். வந்து விட்டால் வசந்த சேனை. தேவசேனா தேவசேனா அந்த வேயில் நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டப்பா. இது வந்துட்டேன். வந்துட்டாடா. ஏய் புள்ளாவே ரிப்பன்ல சுத்துற ஒருத்த வராரு. கேசே தெரியலடா. அடினே இருப்ப. ஏய் ஜெல்லா. எல்லாரும் போறானுங்களே. ஹாய் நிக்கி. ஹாய். டிஎஸ்ஆர் அண்ணே, நிக்கி வேணாம் சொல்லிட்டு இப்ப ஹாய் நிக்கி அப்படின்றீங்க. சூப்பர் ஜெயிச்சிட்டால. என்ன மனுஷன் பேரு சக்சஸ் நிக்கி, எலிமினேஷன் நிக்கி கிடையாது. நீனா அவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அது அந்த காலத்துல அலாவுதீன்ல விளக்கு தேய்ச்சா ஒண்ணு வரும்ல, இது அடுப்பு தேய்ச்சா வர்ற மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன். சிவானி, லாஸ்ட் சேலஞ்சர் வீக்ல நீங்க தான் வின் பண்ணீங்க. இன்னைக்கும் சேலஞ்சர் வீக் என்ன பண்ண போற? ஒரே நிமிஷம். இங்க இருக்கிற பாய்ஸ் சார்பாவும் வெளியில பாக்குற பாய்ஸ் சார்பாவும் நான் உங்கள்ட்ட ஒன்னு சொல்லணும். நீங்க ரொம்ப அழகா லட்சணமா இருக்கீங்க. இத நான் மனசுக்குள்ளாலே சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளவுதான். சேலஞ்சிங் அப்படினா ரொம்ப பிடிக்கும் ஆசை. இன்னைக்கு சேலஞ்சர் வீக்ல 1 லாக் வின் பண்றதுக்கு ரெடியா வந்திருக்கியா இல்ல எப்படி? நல்லா தான் ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கேன். எல்லாருமே எல்லா டைமே அப்படிதான் ஹார்ட் ஒர்க் போட்டு வரோம். அண்ட் இன்னைக்கு வர சேலஞ்சர் பொறுத்தும் இருக்கு. கரெக்ட் சொல்லலாம். அடுத்து டெல்லா. மாமா நின்னு எப்பவுமே பரபரப்பா இருந்துட்டு இன்னைக்கு பார்க்க ரொம்ப காமா இருக்கீங்களே. சேலஞ்சிங்க்கு வந்து நல்லா இப்படிதான் எல்லா எபிசோட்லயும் வராங்க காமா. ஆனா உங்க உள்ள போனா என்ன ஆகுதுன்னே தெரியல. அங்க போனா வேற மாதிரி ஆயிடுது. எனக்குள்ளேயே என்ன தெரியாம யாரோ வந்துருது. யாரும் வராங்களாண்டா. சேலஞ்சர் ரவுண்ட்ல சிறப்பா குக் பண்ண ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் தி டாப் குக்ஸ். Thank you so much. ஓகே, இப்போ நம்ம வந்து ஜட்ஜஸ் வெல்கம் பண்ண வேண்டிய நேரம். லெட்ஸ் வெல்கம் செஃப் வெங்கடேஷ் பச்சர் and செஃப் ராமு. Hey Batu. டைகர் கா போக்கா. செஃப், என்ன பேண்ட் வெரைட்டியா இருக்கு. நல்லா இருக்கு. ஏய் பாரு. நல்லா இருக்கு. பட்சர், இன்னைக்கு நானும் நீங்களும் சேம். ஓய்யா. நான் வந்து அதிர்ச்சி ஒரு 3 வருஷமா பாக்குறேன். அதிர்ச்சி ஒரு அண்டர்ரேட்டட் லவர் பாய். ஒரு 67 லவ் பண்ணிருக்கான், அவ்வளவுதான். யாரா ஏத்தி விடுறாங்க, பாட்டு போடுறாங்க, ஆனா பொண்ணு வரலையே. சரி டேய், ஒரு கவிதை சொல்றா, ஏதாச்சும் ஒரு கவிதை சொல்றா. அது தெரிஞ்சா கமிட் ஆயிருப்பானே. ஆனா அந்த பாட்டு கவிதைன்னு வரும்போது நானே பரத் அப்புறம் எல்லாரும் நிக்கி என்னால சேர்ந்து கவிதை எழுதிட்டு வந்திருக்கோம். அப்படியா? அது நாங்க இங்க ஒப்படைச்சே. வாயிசா இங்க வாடா. எதுக்கு? டேய், நான் பாட்டு பாட வேண்டாம், நீ ஏதாச்சும் ஒரு ரிதம் ஆட் பண்றா, அவ்வளவுதான்டா. ரெடி கோ. என்னோடைய பட்டு கைய நல்லா தட்டு. என்னோடைய பட்டு கைய நல்லா தட்டு. கொண்டையில குத்து, வலியில கத்து. என்னுடைய ராமு இங்க வா மாமு, சாப்பிடுறியா மோமு. டும் டும் டடாக் டும் டும் டடாக் டும் டும் டடாக். வாங்கி 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 அவ பேரு சிவாங்கி. வாங்கி 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 அவ பேரு சிவாங்கி. ஓ எடிட்டரா. தூக்கிடுங்க. அப்படியே தூக்கிடணுமா? அப்படியே ஓகே, இன்னைக்கு வந்து சேலஞ்சர் வீக். சேலஞ்சர் வீக்ல டூப் குக்ஸ்லாம் எங்க இருக்காங்க செஃப்? இன்னைக்கு செலக்ஷன் வந்து ரொம்ப வித்தியாசமா அமைய போகுது. இன்னைக்கு டூப் குக்கெல்லாம் கூடாரத்துக்கு போக போறது இல்ல. போக போறது இப்ப தெரியும் அவளோட கஷ்டம் என்னன்னு.
இன்னைக்கு காம்போவை சூஸ் பண்ண போறது கூடாரத்துல இருக்கிற டாப் குக் இல்ல வெளியில இருக்கிற டூப் குக். இந்த நாளுக்கெல்லாம் காத்துட்டு இருந்தேன். வாகிஷா, வாட் இஸ் யுவர் ஒபினியன் பின்னாடி போறத பத்தி? பின்னாடி போனா பரவாயில்ல, முன்னாடி வந்துரும். அட போடா பைத்தியக்காரா. ஏய் சூப்பர் மாப்ள. ஏடா மாப்ள என்ன கேட்ட என்ன மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்க? இங்க ஒரு பட்டு சார் பத்தாதாடா? இத்தனை பேர் பட்டு சார் ஆகணுமாடா உங்களுக்கு? பட்டு சார் சொல்ற ஒவ்வொரு விஷயம் வந்து நான் டெலிவிஷன்ல பாக்கல, ஒவ்வொரு விஷயமும் பாக்கல. சத்தியமா அதை எடுத்து வச்சு நான் பாட்டு ஜோனோட தான் யோசிப்பேன். என்ன ரீசன் சொன்னா உண்மையாவே ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் அவ்வளவு அர்த்தமா இருக்குது. அது வந்து இப்ப இருக்க சமுதாயத்துக்கு கட்டாயமே தேவை. இப்ப இருக்கிற காலம் வந்து தீமைகள் தான் அதிகம். சோ அதாலதான் நான் ஒரு வேர்ஸ் இருக்குது அப்படின்னா 10 தலை கொண்ட ராவணன் கலையின் காதலன் அண்டங்கள் ஆள வந்த தாண்டவத்தின் வேலவன் உள்வினை யாழ்பவன் உனக்கு தீயவன் உனக்கு சொல்ல போனால் எனக்கு அவன் ஆண்டவன் சில சத்தியம் ஒத்தபடிய செத்து கிடக்கும் அது வஞ்சனையில் வெந்தெழுந்து வாழ துடிக்கும் நல்லதை தீயது வெல்ல போட்டி நடக்கும் அங்கு தீயது வெற்றி பெறத்தான் சூழ்ச்சி இருக்கும் விடமுறுதலும் படமுருனாகும் நினைபசு முன்னே கனிவாகும் உளிபடும் போது கனிந்திடும் கற்கள் சிலையனமாகி சுயம்பாகும் நங்கூரம் விழுந்து தண்ணீரில் மிதந்து பஞ்சாகும் துள்ளுரு துயரம் தீமையின் வழியில் நல்லாகும். பாட்டு பாடி ஆஃப் பண்ணிடுறேன். வாகிசன், என்னைக்குமே நம்ம நல்லது பண்றோன்ற ஒரு சிந்தனை நம்ம கூட இருந்தா போதும். நம்ம நல்லது செய்யறத கொண்டு போய் சமுத்திரத்துல கொட்டினாலும் என்னைக்கா ஒரு நாள் நம்ம பாலைவனத்துல போகும்போது அது நம்மளுக்கு அருமருந்தா வந்து விழும். இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. தூக்குற ஒருவன் இனிமே சாமி போட்டோ வைக்க போறது சார். உங்க போட்டோ வச்சதா சார் கூப்பிட போறேன். பாய் சார் ஒரு ரிக்வெஸ்ட், வட்டு சார் சொன்னதெல்லாம் சொன்னீங்களா அதெல்லாமே நோட் பண்ணிட்டு அடுத்த எபிசோட் வரும்போது அது ஒரு பாட்டா எடுத்துட்டு வாங்களா. அடுத்த ஆல்பமே அப்படிதான் ரிலீஸ் பண்ண போறேன். நீங்க வில்லு பாட்டு மாதிரி பட்டு பட்டு பாட்டு இல்ல இல்ல 10 பாட்டு மாதிரி இது பட்டு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ காம்போ வந்து அமையிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. சோ உள்ள அமைச்சலாமா சார்? அதுக்கு முன்னாடி காம்போ ஆகிறதுக்காக ஒரு பொருள் வச்சிருக்கோம். அந்த பொருளை ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க உள்ள போட்டோம். அந்த காம்போக்கான பொருளை உள்ள கொண்டு வாங்க. ஐயோ பெரிய பெரிய டப்பா வருது. உள்ள புதையல் இருக்க போதா? இந்த பெட்டிக்குள்ள நம்மள வச்சு போட்டு வாங்கலாம். இல்ல ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பா. இன்னைக்கு உங்க காம்போ இந்த பொக்கிஷ பெட்டி வச்சு நடக்க போகுது. டாப் குக்கெல்லாம் உங்க கூடாரத்துக்கு போங்க, அங்க ஒரு பேட்ச் கொடுப்பாங்க, அதை வாங்கி மாட்டிக்கிங்க, தயாரா நில்லுங்க. ஐயோ ஜாலி ஜாலி ஜாலி. நல்லதா பாத்து எடுங்க. டிஎஸ்ஆர் பெசன்ட் ரவியை தவிர நீங்க யார் எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம். எங்க கையில இல்ல வரதுதான். நான் உன வரவே சொல்ல. டாப் குக்லாம் வந்து பூத்துல போய் ரெடியா இருக்காங்க. எல்லார் கையிலயும் ஒரு பேட்ச் கொடுத்துருக்கீங்க. என்ன பண்ண போறோம்? இத வச்சு தான் வந்து காம்போ அமைய போகுது. இந்த காம்போக்கு ஒரு முக்கியமான பொருள் இருக்கு. அட்ராவிஸ்ல அம்மா டேய் கத்தாதீங்கடா. வந்துட்டாயா வந்துட்டாயா. டேய் புரா புரா. கேஜிஎஃப் ராக்கி பை மாதிரி இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி இது? நம்ம ஒவ்வொரு டூப் குக்கா கூப்பிட போறோம். ஆளுக்கு ஒரு பொட்டி உடைப்பாங்க. அந்த பொட்டிக்குள்ள ஒரு கோல்டு காயின் இருக்கும். அந்த கோல்டு காயின்ல ஒரு நம்பர் இருக்கும். அதே நம்பர்ல இவங்களுடைய வில்லங்கம் உள்ள இருக்குது. அரோகரா. இன்னைக்கு யாரு வந்து என்ன பண்ண போறாங்களோ? வாகிசம் 3 தான் எடுத்துறேன். எப்படி தெரியும் உனக்கு? ஏன்னா வந்து அவன் 21ஆம் தேதி பர்த்டே 3 நானு 3 3 எப்படிடா வீட்ல வந்து வச்சிட்டு இருக்க ஃபுல்லா? அதாவது ஆப்ப நாங்களே தேடி போறோம். அதனால முதல் பிள்ளையார் சொல்லி ஆப்பின் தலைவன் நிக்கி 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 3ஆம் நம்பர் நிக்கி. எனது பிரீதா. இப்போ எந்த குக்கு உங்களுக்கு வரணும் அப்போ? டல்லுமா செருப்புமா. எனக்கு வேணாம். உனக்கு வேணுமா? உனக்கு தான் இதுவரைக்கும் வரலையே. இல்ல வேண்டாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீ இது வரைக்கும் பெசன்ட் ரவி கூட காம்போல ஆவல. நீ எந்த காயின் எடுத்தாலும் நீ பெசன்ட் ரவி தான். ஓட. ஐயோ அரை சொல்லா சொல்றானே. எனக்கு வேணும். நம்ப வாடா வாடா வாடா. நண்பன் நீ பண்ற நீ பண்ணு. எனக்கு ராசி வந்துட்டு 2 தான். அதனால 2க்கு போயிடுறேன் சார். போடா நிக்கி போடா. போடா போடா நிக்கி போடா. வாடா வாடா. வராத. ஓ சாமியோ. நண்பன் தாண்டா வருவேன். நான் தாண்டா. நிக்கி ஏதோ பயங்கரமா நடக்க போகுது. தாய கட்டப்படாலும் ஒண்ணு வருது, இதுலயும் ஒண்ணு வருது. சத்தியமா இப்பதான பயமா இருக்கு. இங்க இருந்தாலும் பயமா இருக்கு, அங்க இருந்தாலும் பயமா இருக்கு. அவனை வச்சுக்கிட்டு ஜெயிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பின்னி விட்ட மின்னி. ரொட்டேட்.
இவன் அடிபட்ட சாக போறான்டா. யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? ஐயோ போச்சே. குட் ஆக்சுவலி நல்லா இருக்கும். நல்லா இருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா. அக்கா என்னக்கா அவர் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு? ஐயோ நான் இல்லையே. இது காம்படிஷன் காலேஜ் கல்ச்சரல்ஸ் மிஸ்டர். ரெண்டு பேரும் ஆட்டம் போட்டுக்கிறீங்க. சாரி HOD. நீ ஜிபி உள்ள போய் வேற ஆள. ஆனா வாய்ஸ் இந்த 4 தடவை ஆனதும் இவ்வளவு சந்தோஷப்பட்டது இல்ல சார். இங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். தெரியுதா உனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கா பாரு. போடா போடா. மோனிஷாவோட பேர் அவள. அது ஒண்ணுதான் எனக்கு சந்தோஷம். ஒரு முட்டமாலா பண்ணி அவனை நாசம் பண்ணி கூட அவன் எவ்வளவு சந்தோஷப்படுறான் உன்னை பார்த்து. என்ன நண்பன் இது போதும் ஷெஃப் எனக்கு. நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே துன்பம் வரலாம் இன்பம் வரலாம் நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம் கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே ஓ ஓ ஓ இந்த பாட்டு நாங்க காலேஜ்ல இருக்கும்போது வந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு நாங்க காலேஜ்ல பாட்டு போட்டு லாஸ்ட் டே அன்னைக்கு எல்லாம் சேர்ந்து அழுது இருக்கோம். ஐயோ எல்லாருமே வருங்காலத்துல நான் பட்சாராமும் இப்ப ராமன் சாராமும் அது சமைக்கணும்டா. 1,00,000 ரூபாய் நீ ஜெயிக்கிற. அவனை அமுச்சு விடுங்க. அவனை நிக்க வச்சு அவன் பேசிக்கிட்டே இருப்பான். இவன் என்ன இன்றைக்கு வின் பண்ண வச்சா 1,00,000 ரூபாய் இவனுக்கு ஏன்னா அவன் வின் பண்ண வைக்க மாட்டான். என்ன ஒரு நட்புடா. அடுத்து நம்ம யாரை கூப்பிட போறோம்? எனக்கு வந்து அதிர்ச்சி வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. வாடா வாடா. எனக்கு அதிர்ச்சி வந்தா ஓகே. ஆண்டவா எனக்கு ஓகே தான் அவன் தான். உனக்கு TSR வரவே இல்ல. வரவே வேணாம் சார். நீ இன்னைக்கு தங்கச்சி கையால தான் சாவணும்னு உனக்கு எழுதி இருக்கணும். கண்ணு சுள்ளிக்க போகுது. உங்களுக்கு வந்த குக்கு TSR அண்ணே. ரைட்லா TSR. அதிர்ச்சி ஒழுங்கா வேலை செய்வானா? சூப்பரா வேலை நல்லா பண்றான். ஆனா உங்களை வெறுப்பும் ஏத்துவான் நிறைய. அது உங்களை அதுக்கு என்ன மட்டும் தான் பண்ணும். 4 நம்பர் TSR. 4 யாரு? பிரசாந்த் ரவி. வாத்தி வீணாக்கிடாதம்மா. அவன் ஒண்ணுக்கு போயிடுவான் சார். சரி போய் பாக்குறேன். இல்ல அனுப்பாதீங்க. அந்த பேட்ச் என்கிட்ட கொடுங்க. டெல்லுவா இருக்குமாடா. என் மனசு சொல்லணும் டெல்லுவா இருக்கும். நீங்க ரெண்டு வரக்கூடாதுடா. வந்து விட்டால் வசந்த சேனை. ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஓ ஏன் இதெல்லாம் நடக்குது? இவனுக்கு மட்டும் எல்லாமே நடக்குது. நடக்குதுடா. 2 நிமிஷம் மேல பாரு. 2 வாரம் முன்னாடி அந்த எபிசோட யோசிப்பாரு. 2 தான கட் பண்ண சொன்னேன். கீழ கட் பண்ணி போட்டுருக்க. பைத்தியமாடா நீ பைத்தியமாடா நீ. இவ்ளோ மட்டும் தேங்காய் பால் வச்சு நான் எப்படி பண்ணுவேன்? கண்ணை மூடிட்டு சொன்னேனே பட்டே பட்டே பட்டேன்னு. இந்த சினிமா ஏன் இப்படி இருக்கு? இதெல்லாம் நான் பூமியில உருவாடுதுமா. இதே சவுண்ட் வர மாட்டேங்குது. சவுண்ட் வர மாட்டேதா? சைலண்ட்ல போட்டுருப்பாங்க. என்னெல்லாம் சொன்ன பொண்ணு. அது அடி கூட வாங்க. என்னெல்லாம் அதான் சார் வாழ்க்கை ஒரு வட்டம். வயசான முடி கொட்டம். டெல்ல என்ன திட்டம். அதை நான் வாங்கிக்கிறேன் சமாளிச்சுக்கிறேன். வேற கம்பேர் பண்ணும்போது டெல்ல எனக்கு எவ்வளவு மேல சார். அவ இங்க நல்லா இருப்பா. கிச்சனுக்குள்ள போனா வேற மாதிரி ஆயிடுவாடா. அதிர்ச்சி வந்தது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. இல்ல நான் எதிர்பார்த்தேன் அதிர்ச்சி தான் வரும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா என்னோட லக்கி நம்பர் 4. இனிமே என்னோட லக்கி நம்பர் 4. நான் பேசுறேன்டா. 24 என் பர்த்டே. அதுல 4 இருக்கு. 24 என்னோட பர்த்டே. செருப்பால தள்ளி போடுங்க. அப்புறம் A B C D D ஸ்டார் 4. அதனால தான் இத சூஸ் பண்ண. எப்பறா நீ சூஸ் பண்ண? அவ அறிவில்லாம சூஸ் பண்ணா. நான் சொல்லல உடனே வந்துருவாங்க. ஆனவட்ல ஆடாத அதிர்ச்சி. வாமா வாமா வாமா. சரி போ போ போ. ஆல் தி பெஸ்ட். ஓகே ஆல் தி பெஸ்ட் டெல்லு அதிர்ச்சி. இன்னைக்கு நீ ஜாலி. இன்னைக்கு ஓரா ஆடுவானே. ஐயோ. டேய் அதே டைம்ல கிரண் வெளிய அம்ச்சா. ஆமா ஆமா. கிரண் மேம் அனுப்புனதே டெல்ல இங்க இருக்கணும்னா. அடா பாவி. வாடா பரத். அதிர்ச்சி உனக்காகவே நான் பரத்தோட பேரா வேண்டா. உனக்கு பிரீத்து சிவானி அதுதானே? ஏனா பிரீத்து உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தானே நடக்கும். அப்புறம் ஏன் நடக்க மாட்டேங்குது? நடக்கும்டா இப்ப நடக்கும்டா. போங்கண்ணா நீங்க வர. ஏ நாக்கு கரு நாக்குடா. கணபதி பப்பா. இவன் என்ன நம்பர் வரப்போகுது தெரியலையே.
ஸ்டேஜ்ல புகை வந்துருச்சு. எனக்கு வேணாம். ஓகே பரத் சூஸ் பண்ண நம்பர் 6. 6 நான் தான் பரத் உனக்கு ஹாப்பியா? பரத் எனக்கு 2 தடவை வந்திருக்காங்க. நான் மாட்டினாடா. சாரிமா. இல்ல நீ பயப்படாத. உங்களுக்கு யாரு? தீனா வந்தா நல்லா இருக்கும். தீனா நான் வந்து சிவானி ஐயோ வந்து விட்டால் வசந்த சேனை. நமக்கு ஏன் இப்படி நடக்குது? இது வந்துல வாஹீசன் மோனிஷா டெல்னா அதிர்ச்சி அருண் மாதிரி இதுவும் ஒரு கோட்டட் காம்போ. எங்க பேர்ல சொல்லாத, அவன் தான் சந்தோஷமே இல்லையே. பரத் பிரீதா தான் கோல்டன் காம்போ. பரத் எவ்வளவு ஹாப்பியா இருக்க? பிரீத்தா வராதது. அப்பாடா நான் ஹாப்பியா இருக்கேன் மாப்ள. ஏய் 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 நான் நிறைய தடவை சொல்றேன். அடுத்த வாட்டி எனக்கு பிரீத்து வரல. வரக்கூடாது. என் பேரை நான் மாத்தேன். எந்த டைம் பிரீத் உனக்கு வரக்கூடாது. எங்க அப்பனே முருகா காப்பாத்துறா. பை பரத். Thank you. தீனா வாங்க உடைங்க. தினக்கு தினக்கு தின தீனா. ரெண்டு பேர்ல அடம் பிடிக்கிறிய நீ. எனக்கு வந்தானு. உனக்கு பிரீத்தா இல்லாம வேற யாராவது வரணும். எனக்கு பிரீத்தா கூட இப்ப எனக்கு ஓகே. பிரீத்தா வரக்கூடாது யாருக்குமே. நான் சொல்லிட்டே இருந்த பிரீத்தாவும் அவதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா உள்ள. எனக்கு தெரியும்க்கா. இந்த வாரம் டிஎஸ்ஆர் அண்ணன் வந்தாருன்னா கண்டிப்பா அவர் நான் ஜெயிக்க வச்சிருவேன். ஏன் தெரியுமா? அடுத்த வாரம் அவர் சமைக்க மாட்டாரு, அமைதியா உட்கார வச்சிருக்கேன். போதும். யாரும் சொல்றாப்ல? அவங்களதான் சொல்றோம். ஓ அப்படியா? அவரை இந்த ஷோக்கு கூப்பிட்டு வந்தது நீ தானே மாப்ள? ஆமா, இப்பதான்டா ஃபீல் பண்றேன். தயவு செஞ்சு நான் இங்க உட்கார்ந்து சுத்தி வச்சு ஏறி ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. உங்களுக்கு வந்திருக்கிற நம்பர் 5. எனக்கா? உனக்கு தான். சிவானி ஆசைப்பட்ட மாதிரியே வந்துச்சு. What a lucky. அந்த 5ஆம் நம்பர் ரொட்டேட். எங்க ஆளக்கானா? மணி தைரியமா இருடா, சரியா? பாத்துக்கலாம். மீனாட்சி பயந்து இப்பதான் பாக்குறேன். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. நீ கண்டிப்பா ஏதாவது ஒன்று வந்துடும். தீனானா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமாண்ணா? வா என்று கட்டளையிட்டானா, முற்றத்தில் கை விளங்கிட்டானா. நல்ல வேளை செதறி இருப்பேன். எந்த சாமி புண்ணியமோ. ரொம்ப குஷியோ? நீ வந்ததை நினைச்சு சந்தோஷப்படுற மாதிரி இல்ல, வராததை நினைச்சு சந்தோஷப்படுற. வரல நினைச்சு சந்தோஷப்படுறாரு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் உண்மைதான் ஜெப். அடி வயித்துல ஏதோ மாதிரி எனக்கு ஃபுல் பாடியிலே ஏதோ வந்து. சிவானி தீனா வந்தது எப்படி இருக்கு? நான் உள்ள இருந்தே தீனா அண்ணா தான் கேட்டுட்டு இருந்தேன். அப்படியா? ஆமா. லாஸ்ட் டைம் நீங்க தான 1 லாக் வின் பண்ணீங்க. ஆமா. இந்த டைமும் 1 லாக் வின் பண்ணுங்க. ஓகே? பாசிட்டிவா பேசுறீங்க அண்ணா நீங்க. நான் பேர்மன் எடுத்தேன். 3ஆம் நம்பரை மாத்தி கொடுத்துட்டே பேசாதடா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. மோனிஷா, ஐ அம் சாரி மோனிஷா. போன நீ ஏன் ஏமாத்துற? அதுலதான் பூதம் இருக்கும்னு நினைச்சேன் நான். வெறுப்பேத்தாத. எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. அதனால நானே கூப்பிட்டுருவா. லெட்ஸ் வெல்கம் மோனிஷா. விளங்கும்டா. மோனிஷா மோனிஷா. கால மாடல் மாதிரி வந்தியம்மா. மோனிஷா வருவா பாரு. எனக்கா? எனக்கு வரும். உங்களுக்கா? சிவாங்கி நீ எது சொல்ற? டிஎஸ்ஆர் அண்ணா பிடிக்கலையா? இல்ல இல்ல கண்டிப்பா ஒரு நல்ல மனசுக்கு டிஎஸ்ஆர் அண்ணா தான் வருவாரு, நீ கவலைப்படாத. ஓம் டீம் டா ஓம் டீம் டா. அது வெள்ளாடாத நீ. ஏய் நான் விளையாடல, இத எடுத்துக்கோ. ஏய் அர்ஜுன் நீ என்ன சொல்ற? சரி அதே ஒரு ஃபர்ஸ்ட் ஏய் தப்பிக்க மாக்க. ஓடு. அச்சே அடி. ஐயோ ஐயோ ஓடுங்கடா ஓடுங்கடா. எல்லாரும் ஓடுங்கடா. தயவு செய்து 2 மட்டும் எடுக்கல. நம்பர் என்ன? நம்பர் 7. வாழ்த்துகள் வாழ்த்துகள். ஏய் கடவுள் கிட்ட கூப்பிடுங்க, பிரீதா வந்துரு. என்னால முடியாது. God is dead. ஏசுபா. குதிப்பா பாருங்க அவளை பார்த்த உடனே. I am very sorry. ஓ கர்த்தரே. என்ன ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்கான்னு கேக்குறேன். நல்ல வேளை செதறி இருப்பேன். எந்த சாமி புண்ணியமோ. ஐயா ஒரே செகண்ட். ஆடிக்கு வந்துட்டு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு, அது பண்ணிட்டு குடு குடு குடு. ஒரு குட்டி ஆடு ஒரு இலை ஆடு ஒன்று இருக்கு சார். ஏய் வாயிசா, உனக்கு என்னடா ஃப்ரெண்ட்? இங்க பாரு, பெஸ்ட் ஃப்ரெண்ட்டா. போடா டேய். மீனாட்சி. எப்படிடா தப்பிக்க போற? கண்டிப்பா போச்சு.
என்னடா பாவம் பண்ண டூரிஸ்ட் ஃபேமிலி உன் ஃபேமிலிக்குள்ளேயே போயிடுறா. டேய் மலையூர் நாட்டாம அவனை இன்னைக்கு ஜெயிக்கலனா கூட பரவாயில்லண்ணா, ஒரு டேபிள்ல யாரும் வேலை செய்ய கூடாதுண்ணே. மொத வாட்டி இந்த சீசன்ல 2 நண்பர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. கிடைச்சல்ல கூட்டிட்டு போடி கலக்கும் பழத்தை மட்டும் டேபிள் ஓடாத மனுஷா, அதான் வேலை. நீ விட மாட்டேன்டா பொறாமையில துப்பனாத. ஒரே சமயத்துல வாங்க, ஒரு பாக்ஸ் சூஸ் பண்ணுங்க. நான் இது நான் அங்க போங்க, நான் இத தரேன். யார் வரக்கூடாது அந்த 2 பேர்ல உனக்கு? 2 பேரும் வரக்கூடாது. இல்ல டிஎஸ்ஆர் அண்ணா கூட போயிருந்தா அவங்க டேபிள் இருந்து எங்கேயும் விடாம அந்த வேலை தந்துட்டே இருக்கும். அப்ப பெசன்ட் நகர் ரவி பெட்டர். டிஎஸ்ஆர் கூட சேர்ந்தா நீயும் அவரும் சாப்பிட்டே இருப்பாரு, நீயும் சாப்பிட்டே இருக்கலாம். அப்ப சேலஞ்சர் ரவுண்ட்ல அங்க தோத்துருவாரு. அப்ப நெக்ஸ்ட் வீக் எலிமினேஷன் ரவுண்ட். எஸ் அவ்வளவுதான். இந்த மாதிரி எனக்கு ஸ்கெட்ச் போட தெரியல. இந்த மாதிரி எனக்கு ஸ்கெட்ச் போட தெரியல. நெக்ஸ்ட் வீக் எலிமினேஷன் வருமா, அப்ப தூக்கிடலாமா? அவங்க நம்மள தூக்க போறாங்களா? டிஎஸ்ஆர் வெளிய வாங்க. ஐயோ, உங்களுக்கு வந்திருக்கிற நம்பர் 2. இதோட கமலேஷுக்கு எண்டு போடுறா சாமி. என்னோட வெரி மீனாட்சிக்கு வந்திருக்கிற நம்பர் 3. முதல்ல 3ஆம் நம்பர் அனுப்புங்க. ரொட்டேட். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஆளப்படா. தலை வலிக்குதுடா. ஏய் டோன்ட் வரியா, why are you crying? டேய் டேய் ஆறா. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. டேய் எங்கடா போறீங்க? தொட்டதல்ல போல் பருக்கு மம்மட்டி அரமட்டி. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே. மீனாட்சி வாங்க. இது வரைக்கும் 10,000 ஆடி இருப்பான். இப்பதான் ஆட முடியாம தவிச்சு நிக்கிறான். இனி எங்கயாவது ஆடுவேன். சத்தியமா ஆட மாட்டேன். உங்களை வேண்டாம்னு சொன்னவங்க நீங்க பாத்திருப்பீங்க. அவங்களெல்லாம் நீங்க ஏதாவது கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிருங்க. எப்பா டூப் குக்குல இங்க வாங்கல. ஏய் எல்லாரும் இங்க வாங்க. உங்களுக்கு யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப யார் யாரு நான் வேண்டாம்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டேன். ஓகே. ஆனா அவங்க எல்லாம் என்கிட்ட மாட்டினாங்க. நான் இந்த ஷோ விட்டு எலிமினேட் ஆனா கூட பரவாயில்ல, ஆனா வச்சு செய்வேன்.